ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நவமணி நட்சுவைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது கொழுக்கட்டை. இப்போது செப்டம்பர் 10 வந்து விநாயகர் சதுர்த்தி வருது. அன்றைக்கி பிரசாதமாக நம்ம கொழுக்கட்டை செஞ்சு சாமிக்கு படைப்போம். ஒரு சிலர் கொழுக்கட்டை செய்யும்போது மேல் மாவில் வெடிப்பு வரும். அந்த வெடிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு டிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொழுக்கட்டைக்கு மேல் மாவு தயார் பண்ணிக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். அது கூட இப்போ நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு இல்லாட்டி மைதா மாவு ரெண்டில் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். நீங்கள் தண்ணி ஊற்றி கரைச்சாலும் கரைச்சிக்கலாம், இல்லைன்னா அரிசி மாவு கூட அப்படியே சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இது கூட இப்போ நான் மேல் மாவு சப்புன்னு இருக்கும், அதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். சர்க்கரையும் சேர்த்துட்டு அது கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மைதா மாவை ஊற்றிக்கலாம். மைதா மாவு ஊற்றவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லாட்டி கட்டி சேர்ந்துடும். இப்போ கொஞ்சம் இது கொதிச்சு வரட்டும். இது கூட இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போதும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட இப்போ நம்ம 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துக்கிறேன். கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்ச அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் கோதுமை மாவு போட்டோ இல்லை மைதா மாவு போட்டோ செஞ்சிங்கன்னா ஒரு துளி கூட வெடிக்காது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது கரெக்டாக 1 கப் அளவு அரிசி மாவுக்கு 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். அடுத்தது நம்ம இப்போ பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு அதில் தேவையான அளவு முந்திரி போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சமாக திராட்சை போட்டுக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 கப் அளவு தேங்காய் போட்டுக்கிறேன், துருவி வச்ச தேங்காய். நீங்கள் மிக்சியில் கூட அடிச்சுட்டு அப்படியே கூட இதை சேர்த்துக்கலாம். நான் துருவி வச்சு இதை சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இது கூட இப்போ நான் 1 கப் அளவு துருவன வெல்லம் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துக்கிற வெல்லத்தில் கல் இல்லை, அதனால நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வச்சுருக்கிற வெல்லத்தில் கல் இருந்துச்சுன்னா அதை தண்ணி ஊற்றிட்டு கரைச்சிட்டு அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வந்துருச்சு. தண்ணி ஊற்றாதனால சீக்கிரமாக இது ட்ரை ஆகிடும். அதுக்காக ஒரு 3/4 பதம் வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். தேங்காயும் வெல்லமும் சேர்ந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வெந்து வந்துருச்சு. அப்படி நீங்கள் இது 2 வேக வைக்கும்போது ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இறக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு பதம் வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன், அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ மாவை நம்ம கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். மாவு சூடாக இருக்கும்போது நம்ம பிசைய முடியாது. கையில் கொஞ்சம் எண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த மாவை பிசைஞ்சு வச்சுருங்க. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு உருண்டை உருட்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சைஸ் அளவு தெரிஞ்சுக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ மேல் மாவை வந்து உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் மேல் மாவை உருட்டுறதுக்கு வர அரிசி மாவை போட்டுவே உருட்டிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்ட்டு. இந்த மாதிரி உருட்டிட்டு இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்கிற அச்சு இருந்துச்சுன்னா அதில் இந்த உருட்டினதை வச்சுட்டு உள்ளே பூரணை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான கொழுக்கட்டை ஷேப் ரெடி ஆகிடும். இந்த எக்ஸ்ட்ரா மாவையில் இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்ட்டு. ஒரு துளி கூட வெடிப்பே வராது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அந்த அச்சு இல்லைன்னா நீங்கள் கையிலேயே கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள் 3 வகையாக செஞ்சுக்கலாம். பாருங்கள் ஒன்று ஒன்றா செஞ்சு காட்டுறேன்.
இப்போ எல்லா மாவையும் நம்ம உள்ளே பூர்ணம் வச்சு உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆவியில் வேக வச்சிடலாம். ஒரு இட்லி தட்டில் நீங்கள் மேலே ஒரு துணி போட்டோ இல்லை இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டோ நீங்கள் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் தடவின இட்லி பிளேட்டில் எல்லா கொழுக்கட்டையும் வச்சு ஆவியில் வேக வைக்க போகிறேன். உருட்டி வச்சா எல்லா கொழுக்கட்டையும் இதில் வச்சிடலாம். அதிக நேரம் வேக வைக்க வேண்டாம், ஒரு ஆவி வெந்தால் போதும். இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த பிளேட்டை வச்சிடலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வைக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 7 to 10 minutes வேகட்டும். அதுக்குள்ளே இப்போ நம்ம பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்காக அடுப்பில் கடாயை வச்சுட்டு அதில் ஒரு அரை கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் வெல்லத்துக்கு அரை கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த 1 கப் வெல்லத்தை நம்ம தண்ணி கூட சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல சொன்ன மாதிரி தான், வெல்லத்தில் கல் இருந்துச்சுன்னா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இது கூட இப்போ நான் துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். துருவன தேங்காயும் 1 கப் அளவு போட்டிருக்கேன். 1 கப்பு தேங்காய், 1 கப்பு வெல்லம், அரை கப் அளவு தண்ணி, 1 கப் அளவு அரிசி மாவு. இதுதான் மெஷர்மெண்ட்டு. இப்போ அது வேகிறதுக்குள்ளே கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், ஒரு துளி கூட வெடிப்பே இல்லை. இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சு, வெல்லமும் தேங்காயும். இது கூட இப்போ நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வரமாவு இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது கூட இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா மசிச்சு விட்டுடலாம். இது கூட அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒன்றா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இதை நம்ம பிடி கொழுக்கட்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டையாக செஞ்சு நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் இந்த மாதிரி செஞ்சுட்டு ஆவியில் வேக வச்சுருங்க. பாருங்கள், எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. இப்போ ஆவியில் வேக வச்சிடலாம். ஆவியில் வெந்துருச்சு. சூப்பரான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பூர்ண கொழுக்கட்டை செய்ய தெரியல, உங்களுக்கு மேல் மாவில் வெடிக்குது அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை செஞ்சு கூட சாமிக்கு படைக்கலாம். ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் நீங்கள் வீட்டில் பசங்களுக்கு இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுங்க. ஆவியில் வேக வச்சதுனால பசங்களுக்கு கொடுக்கலாம், எந்த ஒரு கெடுதலும் கிடையாது. மேல் மாவு நான் சொன்ன மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா வெடிப்பே வராது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டான கொழுக்கட்டை நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இங்கே எதுவும் சுவைக்கும்.